ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல். இது விநாயகர் சதுர்த்தியோட விலாக் தான். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அந்த விநாயகர் சதுர்த்தியை மட்டும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாம். எங்கள் வீட்டிலன்னு சொல்ல முடியாது, எங்கள் ஊர்லேயுமே அந்த மாதிரி பண்ணி பழக்கனால ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நாங்கள் நானும் தம்பி அப்பத்தா எல்லாம் போயிட்டு சந்தையில் போய் வாங்கிட்டு வருவோம். அந்த விநாயகர் எல்லாம் களிமண்ணில் அப்பயே செஞ்சு மோல்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயே என்னன்னு தெரியல, ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே மாதிரி, அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நிறையா பலகாரம்லாம் செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ என்னால் அதை வந்து விட முடியல. அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் சாமி கும்பிடுவோம், ஈவினிங் ஆகிடும். ஸோ அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு நான் வந்து கொண்டக்கடலையை ஊற வச்சேன். சுண்டல் வந்து ஈவினிங் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அச்சு வந்து அழகாக ஒரு பிள்ளையார் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தின்னு சொன்னதில்லை, பிள்ளையார் சுற்றி அப்படின்னு தான் சொல்லுவோம். மேபி அந்த பிள்ளையார் சதுர்த்தியை தான் பிள்ளையார் சுற்றின்னு ஆச்சுன்னு எனக்கு தெரில. ஸோ பிள்ளையார் சுற்றின்னு தான் சொல்லுவோம். ஸோ தனும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். தம்பியும் வந்திருந்தான், ஸோ மதுரையிலேருந்து. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே நந்தினியுமே வந்துட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து அவங்க வீட்டில் வந்து ஹவுஸ் வார்மிங் பால் காய்ச்சுறாங்க. ஸோ அதனால் கிஃப்ட் வாங்கியிருந்தோம் எல்லோரும் சேர்ந்து. ஸோ அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்ன கிஃப்ட் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன வேக்யூம் கிளீனர் தான் வாங்கியிருந்தோம். என்ன ஆச்சு அப்படின்னா, பார்த்த சைஸை விட ரொம்பவே பெருசாக தான் இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. பட் என்னென்னா லைட்டாக அதில் ஒரு டென்ட் இருந்தது. ஸோ அதனால் நெளிஞ்சிருந்தனால சரி, அது பெருசாக எந்த ஃபால்ட்டும் இல்லை, சரி லைட்டாக நெளிஞ்சு தான் இருந்தது. பட் நம்ம புதுசாக வாங்குறப்போ எதுக்கு நெளிஞ்சதை போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போட்டுட்டோம். பட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அந்த டின்னுமே கொஞ்சம் பெருசாக இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நிறைய வேலை இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டோம். நானும் நந்தினியுமே வந்துட்டோம். ஏன்னா எனக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா எல்லாத்துக்குமே தேங்காய் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சு எடுத்துட்டேன், ஒரு தேங்காய் ஃபுல்லாமே. ஸோ பணியாரத்துக்கு வந்து தனியாக ஊற வச்சுருந்தேன். அரிசி, வெந்தயம், அதுக்கப்புறமா உளுந்து, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒட்டுக்க மிக்சிலே அரைச்சி இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக பண்ணுற டிஷ்ஷஸை விட கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். அதாவது எப்பயுமே சதுர்த்திக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நிறைய பண்ணுவோம், ஆனால் இந்த தடவை கம்மியாக தான் பண்ணேன். ஏன்னா டைம் இல்லை, தினம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தான் பண்ணணும். நானும் நந்தினி பண்ணனால எனக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் மாவு அரைச்சி முன்னாடியே வந்து பாகெல்லாம் காய்ச்சி வச்சுட்டனால கலந்து வச்சுட்டேன். ஒவ்வொன்றா பண்ணும்போது அப்படி பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக இனிப்பு பணியாரம், கார பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவோம். ஸோ இந்த தடவை இனிப்பு பணியாரம் மட்டும்தான் பண்ணேன். அதுவுமே 2 அடைசல் தான் பண்ணேன். அதுக்கப்புறமா அது கூட கொட்டாங்குச்சியில் ஊற்றி இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டேன். ஸோ மாவு ஓரளவுக்கு கொஞ்சமாக அப்போதைக்கு வேணுன்றத அளவுக்கு மட்டும்தான் பண்ணி வச்சுருந்தேன். முன்னாடியெல்லாம் வந்து நிறைய பண்ணி வச்சுப்பேன், அடுத்த நாளுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சும்மா கொஞ்சமாக அளவாக தான் பண்ணி வச்சுட்டேன். இந்த பணியார மாவு ரொம்ப ஈஸி தான். 1 கப் அரிசி, 1/4 கப் வந்து உளுந்து, அது கூடயே வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி ஊற்றிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெள்ளைப்பாகு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அது கூடயே வந்துட்டு தேங்காய் நிறைய துருவி போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் போட்டு அந்த பணியாரம் ஊற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து பிள்ளையார் வந்து வாங்குவோம். இந்த தடவை வந்து நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு களிமண் எடுத்துகிட்டு வந்து அதிலே செஞ்சிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பார்க்க விநாயகர் மாதிரி இருந்தது, ஆனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நான் அச்சு நந்தினி 3 பேர் சேர்ந்து தான் செஞ்சோம். ஓகே, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த சந்தோஷமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளே பண்ணணும் அந்த விநாயகர். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து வந்த விநாயகர் வந்து நம்மளே நம்ம கையால் பண்ணி வந்த விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இனிப்பு கொழுக்கட்டை பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு கொழுக்கட்டைக்கு மிக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு தான் அது, பச்சரிசி மாவு. கொஞ்சம் லைட்டாக சுடுதண்ணி போட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி ஊற்றிட்டு அது கூடயே தேங்காய் பூ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் நிறைய போட்டுட்டு அந்த பாகு ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பக்கத்துலேயே வந்து நமக்கு கார்டன் சுற்றி, நம்ம வீட்டு சுற்றி அந்த கார்டன்லலாம் வாழை மரம் சுற்றி இருக்கும். ஸோ அதனால்
வாழை இலையும் ஃப்ரெஷ்ஷாகவே பறிச்சுட்டு வந்துட்டேன். 2 வாழை இலை பறிச்சிருந்தேன். ஒன்று வந்து சாமிக்கு வந்து படையல் போடுறதுக்கு மாதிரி ஒரு வாழை இலை பறிச்சிருந்தேன். இன்னொன்று வந்துட்டு அந்த கொழுக்கட்டைலாம் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த இலை போட்டு ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காகவுமே இன்னொரு இலை பறிச்சிட்டு வந்தோம். ஆனால் கொஞ்சம் பயங்கர காற்றடிச்சனால கொஞ்சம் இலையெல்லாம் லைட்டாக அங்கங்கே கிழிஞ்சு இருந்தது. சரி பரவாயில்ல, இருக்கிறதுலே கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி ஒரு 2 இலை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நந்தினி தான் வந்து இந்த பிடி கொழுக்கட்டை பண்ணாங்க. நல்லா இருந்தது. அதுவும் அந்த இலையில பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து வெறும் சால்ட் அதுக்கப்புறமா தண்ணி தொளித்து மறுபடியும் இன்னொரு கொஞ்சம் மாவு வந்து பிசைஞ்சோம். அது எதுக்குன்னா பால் கொழுக்கட்டைக்காக. எப்போவுமே வந்துட்டு பால் கொழுக்கட்டை வந்து டேரெக்டாக நான் வந்து கொதிக்கிற அந்த பாகில் தான் போடுவோம், ஸ்டீம் எல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த தடவை வந்து ஸ்டீம் பண்ணி தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை உருட்டுறதுக்குள்ளே இங்கே கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு. அந்த ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு. ஸோ அதை மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலையிலேயே வச்சுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே வச்சாச்சு. இந்த தடவை ஸ்டீம் பண்ணி தான் பண்ண போகிறோன்றதுனால அதே இலையே எடுக்காமல் அதிலேயே வந்துட்டு இனிப்பு கொழுக்கட்டை பண்ண அதே இலையிலேயே வந்துட்டு அந்த உருட்டி வச்சுருக்க பால் கொழுக்கட்டைக்கு உருட்டி வச்சுருக்கதையுமே வந்து பண்ணி ஸ்டீம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சாச்சு. இன்னொன்று வந்து பணியார மாவு வந்து ஃபுல்லாமே பணியாரம் ஊற்றாமல் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் வந்து இலை போட்டு அதில் வந்து ஊற்றினோம், அப்படி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு என்னென்னா ஸ்வீட்டாக தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பட் ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கொஞ்சம் சாஃப்டாகவுமே இருந்தது. நான் ஹார்டாக இருக்குமோ கொழுக்கட்டை மாதிரி ஆயிருமோன்னு நினச்சேன் இந்த இலையில் ஊற்றிருக்கு அந்த கொட்டாங்குச்சி பணியாரம். ஆனால் வந்துட்டு ரொம்ப சூப்பராக சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஸோ அது ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே பால் பாயாசம் பண்ணிடலாம். இது வந்து அரிசியில் பண்ணுற பால் பாயாசம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் இது. அதுவும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். எந்த ஒரு வந்து பூஜைக்கும் வந்து பிரசாதமாக பண்ணோம் அப்படின்னா இதையே பண்ணிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு அது மிக்சியில் வந்து 2-3 அப்படியே ஓட்டிக்கணும், அப்படியே நெருன்னு. ஸோ அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் விட்டு அதில் வந்து அரிசியை வறுத்துட்டு அதிலே பால் ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். அது விசில் வர்றதுக்குள்ளே இங்கே வந்து கொழுக்கட்டையுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொட்டாங்குச்சியில் வச்சது ரொம்ப சூப்பராக ஸ்டீம் ஆகி சூப்பராக வந்திருந்து. ஸோ அதை எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா ரொம்ப நாள் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் எப்படி ட்ரை பண்ணணும்னு தெரில. இது இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளூக்கில் சும்மா ஓகே இதில் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. பட் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதுவும் அந்த கொட்டாங்குச்சியோட அந்த உள்ள அந்த ஷேப்பும் அது கூடயே வந்துட்டு அந்த லேயராக அந்த இலையோடது இருக்குது இல்லைங்களா, அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்தது. அந்த பக்கம் நந்தினி பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த பக்கம் பால் கொழுக்கட்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த பாகு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கூட பாகு பத்தாமையும் போகலை, கம்மியாகவும் இல்லை, ஐ மீன் அதிகமாக எக்ஸ்ட்ராவும் இல்லை. ஸோ அதனால் கையோட அதையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டு இந்த தடவை பண்ணோம். ஆனால் குவான்டிட்டி கம்மியாக தான் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரொம்ப பிஸியாக இருப்போம், வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்துட்டு சுண்டலுமே வேக வச்சாச்சு. பால் பாயசமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே அரச மரம் இருந்தது. ஸோ அது குட்டியோன செடி தான். ஸோ அதில் கொஞ்சம் இலை பறித்து அதில் கீழே வந்து வாழை இலை போட்டு அதுக்கு மேலே அரச இலையெல்லாம் வச்சு அதுக்கு மேலே தான் விநாயகரை வந்து வச்சுருந்தோம். எப்போ ஒரு பலகையில் வைப்போம், பட் இந்த தடவை அந்த பலகை இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சிடலாம், வெறுமனை கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வச்சுட்டு சுற்றி 5 விளக்கு வச்சுட்டு நம்ம படைச்சிட்டதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம். இதில் ரொம்ப மிஸ் பண்ணது என்னென்னா பொரி வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோன்றதை விட டைம் இல்லை போகிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம வீட்டில் பண்ணதை மட்டுமே வச்சு படைச்சிடலாம், சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அவல் இருந்தது. ஸோ அவல் வச்சுட்டு அது கூட வந்து பால் பாயசம், நம்ம அரிசி போட்டு பால் பாயசம், அந்த பால் பாயசம், அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பணியாரம் வந்து அந்த கொட்டாங்குச்சியில் ஊற்றிருந்தோம் இல்லையா, அது கூடயே வந்துட்டு அந்த இனிப்பு கொழுக்கட்டை, அது கூட வந்து பணியாரம் பண்ணியிருந்தோம்ல அதையும் வச்சாச்சு. அப்புறம் கையோட சுண்டலும் எடுத்து வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி மாதிரியே எல்லா விநாயகர் சதுர்த்தியுமே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் சாமி கும்பிட்டேன். ஸோ இதோட இந்த vlog முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.